எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 30 டே ஃபேட்டி லிவர் டிசீஸ் ரிவர்சல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஆடிங் ஒமேகா ரிச் ஃபேட்டி ஆசிட். நம்ம நிறைய கேள்விப்படுறோம், அதாவது ஃபிஷ் ஆயில் ஒமேகா ரிச் ஃபேட்டி ஆசிட் இருக்கு, நிறைய வெஜிடபிள்ஸ்ல இருக்கு. இது எதுக்காக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒமேகா ரிச் ஃபேட்டி ஆசிட் இட் இஸ் குட் ஃபார் அவர் ஹார்ட், இட் இஸ் குட் ஃபார் அவர் பிரெயின், இட் ஆல்சோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா நம்மளோட பாடியை ரிப்பேர் அண்ட் ஹீலிங் ப்ராசஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் வில் ஹெல்ப் யூ வித் வெயிட் லாஸ், அதே மாதிரி இட் வில் ஹெல்ப் யூ வித் ரிவர்சல் ஆஃப் த ஃபேட்டி லிவர் டிசீஸ். இப்போ மீட் சாப்பிட்றவங்கன்னா, அதாவது டெஃபினட்டாக ஃபிஷ் 2 times per week ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ரிவர்சல் ஆஃப் த ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஏன்னா அதில் குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு. இட் ஆல்சோ ஹேஸ் காட் குட் அமௌண்ட் ஆஃப் ஒமேகா ரிச் ஃபேட்டி ஆசிட் இருக்கு. அயன், கால்சியம், வைட்டமின் டி, மெக்னீஷியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் ஃபிஷ்ல இருக்கு. அதே மாதிரி நீங்க வெஜிடேரியன் ஆர் பிளான்ட் பேஸ்ட் டயட் எடுத்துக்கிறீங்களா இருந்தீங்கன்னா நீங்க வால்நட்ஸ், சியா சீட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ஆட் பண்ணலாம். சோயா பீன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி நிறைய நம்மளோட கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், காய்கறியில ஒமேகா ரிச் ஃபேட்டி ஆசிட் இருக்கு. ஸோ டெஃபினட்டா உங்களோட டயட்ல நீங்க இதை இன்க்ளூட் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபேட்டி லிவர் டிசீஸை டெஃபினட்டா நீங்க ரிவர்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்மால் சேஞ்சஸ் கேன் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ டு ரிவர்ஸ் திஸ் ஃபேட்டி liver disease. Thank you for watching and I will see you all in my next challenge.